விஜய் தன்னுடைய மாநாட்டுல மறைமுகமாக நடிகர் கமல்ஹாசனை தாக்கி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. நாம ஒண்ணும் சினிமாவுல காலம் போனதுக்கு அப்புறம், ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு அடைக்கலம் தேடி வரல. நான் ஒரு படை பலத்தோட ஆட்சியை அமைக்கப் போறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது குறித்து நடிகர் கமல்ஹாசனிடம் ஆரம்பத்தில் கருத்து கேட்டோன்ன அவர் என்ன சொன்னாரு? அவர் யார் பேரையாவது மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரா? என்ன பத்தி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரா? அப்படி அட்ரஸே இல்லாம வந்த மொட்டை கடிதாஸ்க்கு நான் ஏங்க பதில் சொல்லணும்? அவர் என்னுடைய தம்பி அப்படிங்கிற ஒரு மரியாதையோடைய தன்னுடைய விமர்சனத்தை நிறுத்திக் கொண்டார். ஆனா நேத்து பாருங்க, திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக நடந்த விழா மேடையில் கடுமையான விமர்சனத்தை நடிகர் கமல்ஹாசன் வச்சிருக்கிறாரு. சில பேர் பல்லாக்குல ஏறி அண்ணா பேர சொல்லி பிச்சை எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலடிய குடுத்திருக்கிறாரு. இந்த தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்றாங்களே, ஆண்டவர் ஆற வச்சு போட்டு அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் போல இருக்கு. அதனாலதான் உடனே ரியாக்ட் பண்ணாம இந்த சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார். இதற்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? பொறுத்திருந்து பார்ப்போம்.